Hello everyone, welcome to my channel Uvin Academy Tricks and Logics. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் fractions. Fractionsல like fractions, unlike fractions பத்தி பார்க்க போறோம். இல்ல fractions பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒரு பிக்சர் ரெப்ரசன்டேஷன் வச்சு அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படின்னா பார்ஸ் பை ஹோல் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ஸ் பை ஹோல்னா இப்போ இந்த இதை ஹோல் நம்பர் 7 இருக்குன்னா அதில் இங்கே 3 ஓகேவா இருக்குன்னா 7ல் 7ல் ஒரு 3 பங்கு ஓகேவா அவுட் ஆஃப் 7 3 அப்படி கூட சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்ஸ் கூட எப்படி போடுவாங்க, அவுட் ஆஃப் 10 மார்க் 10 மார்க் வந்து இப்போ டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதில் நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்க ஓகேவா அதுதான் வந்து உங்களோட மார்க். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 7 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா இது என்ன போடுவாங்க மார்க்கு ஸ்கூலில் மார்க்கு. அதுவே மோஸ்ட்லி ஃப்ராக்ஷன்ஸில் தான் இருக்கும் ஓகேவா. அதாவது 7 அவுட் ஆஃப் 10 அப்படின்னா 10 கொஸ்டின்ஸில் 7 இது கரெக்டாக இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் பார்ட்ஸ் பை ஹோல் சொல்லுவாங்க. ஹோல்னா அவுட் ஆஃப் டோட்டல் எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றது ஓகேவா. இது வந்து மேலே அப்பர் பார்ட் ஆஃப் வந்து நியூமரேட்டர், டவுன் லோவர் பார்ட் வந்துட்டு டினாமினேட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம முக்கியமாக பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அப்படின்னா டினாமினேட்டர் மோஸ்ட்லி சம்டைம்ஸ் வந்துட்டு நியூமரேட்டர் கூட சேம் மாதிரி டினாமினேட்டர் சேம் ஆச்சுன்னா அது அப்படியே ரிவர்ஸில் வரும். அது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நம்ம எப்பவுமே ஒரே மெத்தடே ஃபாலோ பண்ணுவோம். லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். லைக் ஃப்ராக்ஷன்ஸ்னா டினாமினேட்டர்லாம் சேம் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இது லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது பாருங்க டினாமினேட்டர் எல்லாமே சேமாக இருக்கு ஓகேவா. டினாமினேட்டர் கீழே இருக்க டினாமினேட்டர் சொல்லியிருக்கேன் எல்லாமே சேமாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இங்கே பாருங்க டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்பயே அது பேர் என்னது அன்லைக். அன்லைக்னா அது நாட் சேம். இதுவும் பாருங்க அன்லைக் ஓகேவா. இதில் 4 விதமான கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 4 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் என்னன்னா ஒன்று வந்து கம்பேரிசன் கிரேட்டரா லெஸ்ஸரா ஈக்குவல் டுவா ஒரு 2 கம்பேரிசன் கொடுத்துருப்பாங்க. 3/5 இங்கே பாக்ஸ் கொடுத்துட்டு 4/5 கொடுத்துருப்பாங்க. இல்லை எதுன்னு கேட்டது இது வந்து லைக் ஃப்ராக்ஷன்ஸ்லேயும் கேட்டிருக்கலாம் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ்லையும் இப்படியும் கேட்கலாம் ஓகேவா. ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் 4/5 இல்லைன்னா 3/4 கூட கேட்கலாம். இந்த மாதிரி கூட கேட்கலாம் ஓகேவா. இந்த 2 விதமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கம்பேரிசன் கிரேட்டரா லெஸரா ஈக்குவலான்னு சொல்லிட்டு. அசெண்டிங் ஆர்டர் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்னா ஒன்று வந்து அசெண்டிங்னா உங்களுக்கு தெரியும் ஸ்மால் டு பிக், ஸ்மால் ஃப்ராக்ஷன் டு பிக் ஃப்ராக்ஷன்ஸ் போகிறதா வந்துட்டு அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங்னா அது பிக் டு ஸ்மால். ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. தென் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன். அடிஷன்லேயே பார்த்தா லைக் ஃப்ராக்ஷன்ஸ் மாதிரி கேட்கலாம். அதாவது டினாமினேட்டர் சேம் வச்சு கேட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக டாப்பில் மேலே நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு டினாமினேட்டர் சேமாக இருக்கும் ஓகேவா. நியூமரேட்டர் மட்டும் ஆட் பண்ணிட்டு 3/4 எழுதிடலாம். இங்கேயும் பாருங்க இங்கே வந்து பாருங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா இது வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக பட்டர்ஃப்ளை மெத்தடுன்னு சொல்லி தருவாங்க. பட்டர்ஃப்ளை மெத்தட் சொல்லி தருவாங்க. பட்டர்ஃப்ளை மெத்தட்னா கீழே இருக்கிறத மல்டிபிள் பண்ணி அதை அப்படியே போட்டுடணும் ஓகேவா. 7 5s ஆர் என்னது 35 ஓகேவா. மேலே இருக்கிறத என்ன பண்ணணும் 5 3s ஆர் 15. இங்கே ப்ளஸ் இருக்குன்னா இங்கே ப்ளஸ் போடுங்க, மைனஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ் போடணும். இங்கே ப்ளஸ் இருக்குது இப்போ ப்ளஸ் போட்டுருங்க. 7 4s ஆர் 28. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு வந்த வேல்யூவை நீங்கள் மேலே எழுதணும் ஓகேவா. என்ன வரும் 8 + 5 வந்து என்னது 13 கேரி 1 2 + 1 3 3 + 1 4 43/35. இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அது நான் நெக்ஸ்ட் கிளாஸில் டீச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதுவும் அதே மாதிரி தான். இது வந்து என்னது லைக் ஃப்ராக்ஷன்ஸில் சப்ராக்ஷன். இது வந்து அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸ். இதுவும் இதே மாதிரி தான் பட்டர்ஃப்ளை மெத்தட்லேயே போகலாம் ஓகேவா. அப்போ என்ன வரும் கீழே 6 5s ஆர் என்ன இருக்கும் 30. மேலே நியூமரேட்டரில் என்ன வரும் 6 4s ஆர் 24 மைனஸ் 5 4s ஆர் 5 2s ஆர் 10. அப்போ மைனஸ் பண்ணுங்க 14/30 ஓகேவா. இதான் உங்க ஆன்சர்ஸ். ஸோ சேம் ஆன்சர்னா நீங்கள் டேரெக்டாகவே பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இதுதான் பாருங்க டேரெக்டாக பண்ணலாம். எப்படின்னா 9 வந்து அப்படியே சேமாக அதே தான் இருக்கும். 2 சேம் ஆன்சர்னா அது ஃப்ராக்ஷன்ஸ் அப்படியே தான் இருக்கும். இல்லை இன்னொரு மெத்தடும் போகலாம், எல்சிஎம் மெத்தட் போகலாம். அதை விட்டுட்டு நீங்கள் இது குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இதுமாதிரி பட்டர்ஃப்ளை மெத்தட் ஸ்டார்ட் பண்ணுங்க. 7 - 2 5 இப்படி டேரெக்டாக போடலாம். இதுதான் லைக் ஃப்ராக்ஷன்ஸ் அண்ட் அன்லைக் ஃப்ராக்ஷன்ஸில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ் ஒலிம்பியாடில். Thanks for watching. Please like, share and subscribe my channel.